அன்பாவிலே கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியாக 32 43 வரை உள்ள பகுதியிலே இருக்கிற ஒரு சில காரியத்தை நாம் தியானித்து ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அதுல இருக்கிற ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். பேதுரு, அப்போஸ்தலர் 9:32. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவானிடத்திற்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்ராவில் சாரோனிலும் குடியிருந்தவர்களும் எல்லாம் அவனை கண்டு கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். யோப்பே பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்றும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவன் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் அந்த நாளில் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமா இருந்தபடியால் பேதுரு அவ்விடத்திற்கு இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்துல வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவருக்கு அனுப்பினார். பேதுரு எழுந்து அவர்களோடு கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவன் மேல் வீட்டில் அழைத்து போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்கள் உன்னை இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழும்ப பண்ணி பரிசுத்தவான்களுடைய விதவைகளையும் அழைத்து அவன் உயிருள்ளவர்களாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்போது அநேகர் கர்த்தத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்தின் மேல் தோல் பதிந்த சீமோன் என்னும் ஒருவன் வீட்டில் அநேக நாள் தங்கியிருந்தான். அன்பாலே இந்த பகுதி, இந்த சாப்டர் முடியுது, 9வது அதிகாரம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், பேதுரு இன்னைக்கு அங்க ஒரு திமிர்வாதக்காரனை, ஐனேயா என்ற திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினதும், இயேசு உன்னை குணமாக்குகிறார் என்று நீ எழுந்து உன் படுக்கையை என்ன செய், மடித்து வைன்னு சொல்ற, நீ போட்டுக்கொள்ற. அப்போ அவன் சுகமாயிட்டான். அடுத்தது தபித்தாள் என்ற தொற்கால் என்ற அர்த்தம் கொண்ட தபித்தாள் என்ற ஒரு சீஷி, அவள் மரணத்துல இருந்தா அவளையும் அவர் எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாலே, இந்த தபித்தால் இது சீஷி என்று போட்டிருக்கிறது. சீஷி என்றால் சீஷனுக்கு ஆப்போசிட் சீஷி. அப்ப முதல் சீஷியாக வேதத்திலே பெண் சீஷி இருந்ததை நாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது வேதத்திலே. இன்னைக்கு பெண்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்காம அநேக திருச்சபைகள் அவர்களை புறக்கணிக்கிறார்கள். ஜெபிக்க கூட கூடாதுன்றாங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய எபிரேய வகுப்பிலே ஒருத்தர் அப்படிதான் சொன்னார். ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஒரு அம்மா, ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. உடனே ஒரு ஊழியக்காருக்கு கோபம் வந்து போச்சு. நாங்கெல்லாம் ஆம்பளைங்க இருக்கிறோம், இத்தனை பாசங்க இருக்கிறாங்க, அவங்கள ஜெபம் பண்ண சொல்லாம ஏன் இந்த பொம்பளை பேரை சொல்லி ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லி அவர் அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டார். ஒரு ஜெபிக்கிறது கூட உரிமை இல்லையா? அப்ப அவருடைய சபையில எந்த அளவுக்கு பெண்கள் அடக்கப்பட்டிருப்பாங்க, ஒடுக்கப்பட்டிருப்பாங்கன்றது நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். ஒரு பொது இடத்துல அப்படி பேசுறாருன்னா அவங்க சபை, ஏன்னா அந்த மாதிரி கொள்கை. இன்னைக்கு பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பெண்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு அந்த அடக்குமுறை அராஜகத்துல அப்படியே வச்சுட்டாங்க. அது யூத பாரம்பரியத்திலிருந்து வருகிறது, யூத கொள்கையிலிருந்து வருகிறது. பெண்கள் பேசக்கூடாதுன்னு எபிரேயத்துல கொரிந்தியர்ல இருக்கிறதுனால அது எந்த சங்கத்துல பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கன்றது யாருக்கும் தெரியல. அதை நடத்தினார் எங்க எபிரேய வகுப்பு எங்க ஆசிரியர். அது 4 விதமான சபைகள் இருக்கிறது. அதுல எந்த சபையிலன்னா வர்த்தகத்தை பேசுகிற சபையில பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆன்மீக சபையில இல்லை, இந்த வியாபார ரீதியாக பேசுகிற சபையில பெண்கள் பேசினா தகராறு வரும், அதனால பேச வேண்டாம்னு சொன்னாங்க.
ஆனா இதை என்ன செய்யறோம், நம்ம சபைகளிலே பேசக்கூடாது, நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால அது போகட்டும், அது ஒரு பெரிய கதை அது. அதனால அது திருந்தாலும் போறான். இன்னைக்கு பெண் சிசின்னு ஒருத்தர் இருக்கிறா, அவள் முதல் சிசியாக இந்த தபித்தால் இன்னைக்கு அவளுக்கு சிசி என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இங்க பதிவு பண்ணப்பட்டு, அப்ப பெண்களும் ஊழியம் செய்யலாம், பெண்களும் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், பெண்களும் என்ன செய்யலாம், திருவிருந்து கொடுக்கலாம் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற இந்த சிசி தான் தபித்தாள். ஆனா இன்னைக்கு அது வெளியில வரல. இன்னைக்கு பெண்களை மெசேஜே கொடுக்க கூடாது, மேடையில ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் மிக கொடூரமான ஒரு காரியம். உண்மையிலே மார்ச் மாசம் 8ஆம் தேதி 2026 போன வாரம் எங்க சபையிலே கர்த்தரின் ஜெப வீட்டிலே நாங்கள் முழுக்க பெண்களுக்கு உரித்தான அந்த மரியாதையை செலுத்தி, அவர்கள் தான் ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் அவர்களை கொண்டு நாங்கள் அந்த ஆராதனையை நடத்தி முடித்தோம். அதனால இது நான் பெருமைக்கு சொல்லவில்லை, ஆனா பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்க வேண்டும், பெண்களையும் சீசியாக ஏற்படுத்த வேண்டும், அது வேதத்திலே உள்ளதுதான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அது ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளாம போட்டும். ஏன்னா அவங்க இன்னும் கொள்கை வெறியிலே இருக்கிறார்கள். அதனால அவங்க மத வெறி பிடிச்ச மதவாதிகள். அதுதான் நான் சொல்லுவேன். கொள்கை வெறி பிடித்தவர்கள் எல்லாரும் மதவாதிகள், யூதர்களை விட கேவலமானவர்கள் தான் சொல்லுவேன். அதனால யூதர்கள் தான் அப்படி இருந்தாங்க, பரிசேய பக்தியில இருந்தாங்க. ஆனா நாம இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றவர்களாய் இருக்கிற நாம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மதவாதத்துல இருக்கிறது தவறு. அது ஆண்டவர் அவங்கள மன்னிப்பாராக, அவர்களுடைய கண்களை திறப்பாராக நம்ம ஜெபிக்கணும். அதனால இங்க நம்ம அந்த ஜெபத்தை நம்ம இங்க பண்ண வேண்டாம். இங்க நாம என்ன ஜெபிக்கணும்னா, பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ததை போல என்னை கொண்டும் உன்னை கொண்டும் நம்மை கொண்டும் இதை கேட்க போகிற யாவரை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஜெபிக்க போறோம். ஏனென்றால் பேதுருவை வைத்து ஆண்டவர் அநேக காரியத்தை பயன்படுத்தினார். பேதுருவின் நிழல் பட்ட மாத்திரத்துல என்ன செஞ்சாங்க, அநேகர் சுகமானார்கள். இது ஆண்டுடைய வாக்கு தத்தம் நிறைவேறி பேதுருடைய வாழ்க்கையில, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியம் செய்வான் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துட்டு போனார். அதை யாரும் விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆண்டவரை விட பெரிய காரியம் செய்வாருன்னா என்ன? அவர் உயிரோடு இருந்தப்ப அவர் செஞ்சதே பெருசு, அதிசயம், அற்புதம். அதை விட பெரிய காரியம் செய்வான் என்று சொல்லி இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம அதை விசுவாசித்தோமா? அதை விசுவாசித்து அதை நாம அண்டிக் கொண்டு இருந்தாதான் இன்னைக்கு நமக்கு உண்மையிலே அது பெரிய காரியமாக இருக்கும். அதனால இன்னைக்கு நான் நேற்று ஒரு குழுவுக்கு நான் வார்த்தையை கொடுத்தேன். யோவான் 11 நினைக்கிறேன். யோவான் 11 பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருந்தது, அருமையான ஒரு வார்த்தை. அதாவது ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் அழகா சொல்ற பாருங்க. 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்ன சொல்றாரு இங்க? அத இப்படியே நேரடியா பார்த்தோம்னா ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்துல விசுவாசமா இருந்தா ஏதோ வெளிச்சத்துக்கு பிள்ளை விசுவாசமா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒளியின் பிள்ளைகளாகும்படினாக்கா ஒளிக்கு ஆப்போசிட் இருள், பிசாசு. இருளுக்கு சொந்தக்காரன் பிசாசு, ஒளிக்கு சொந்தக்காரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு நீ பிள்ளை ஆகணும்னா ஒளியிடத்தில் விசுவாசமா இருங்கள். இது இப்ப எந்த ஒளியை பற்றி பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து விசுவாசமா இருக்குன்னு சொல்றாரா? இந்த ஒளி வசனம், என் வசனம் உனக்கு ஒளியாக இருக்கிறது, உன் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொன்னார். அப்ப இந்த வசனத்தின் மேல நீ விசுவாசமா இருந்தா நீ ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவோம். நீ வசனத்தின் மேல விசுவாசமா இல்லைன்னா பிசாசுக்கு பிள்ளையாவ. அதனால இன்னைக்கு வசனத்தின் மேல விசுவாசமா இருக்கிறோமா, இயேசுவின் பேர்ல விசுவாசமா இருக்கிறோமா? இதுதான் டிஃபரன்ஸ் தெரியாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆனா இயேசுவை விசுவாசிக்கிற நீ அவர் சொன்ன வசனத்தை விசுவாசிக்கிறாயா? அப்பதான் நீ அவருடைய பிள்ளையா இருப்ப. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வசனத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல இருந்தாக்கா இயேசுவின் பிள்ளைன்னு நீ வேணா சொல்லிக்கலாம், அவர் சொல்ல மாட்டாரு, பிசாசு தாம் பிள்ளைன்னு சொல்லிப்பான். ஏன்? வசனத்தை கேட்கல, வசனத்து மேல விசுவாசம் வைக்கல. அதனாலே வசனத்தை குறித்து நம்ம வருத்தமே படல, அதை குறித்து அக்கறையே படல.
வசனத்துக்கு மாறாய் நடக்கிற கிறிஸ்தவனா இருந்தோம்னா நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க அதுதான் சொல்ற. அப்ப பேதுரு என்ன செஞ்சார்? என்னிலும் பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொன்ன அந்த வசனத்தை விசுவாசித்தார். ஆனால் தான் அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்திலே சுகமானார்கள். அன்பால அந்த பேதனுடைய நிழல்ல கூட வல்லமை இருந்தது என்று பார்க்கிறோம். அப்ப நீ நான் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம முற்பட்டோமா? நாம முயற்சி செய்தோமா? நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டோமா? எதுக்கோ பிரயாசப்படுறோம், சம்பாதிக்கிறதுக்கு பிரயாசப்படுறோம். அதனால இதேதான், இது சம்பார்த்தனை மாதிரிதான், ஆவிக்குரிய சம்பார்த்தனை. நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்து கொள்ளுன்னு நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்ன நீ சம்பாதிச்சாலும் சரி, ஞானத்தை அது எது ஞானம்? ஆண்டுடைய ஆவிக்குரிய காரியங்களை சம்பாதிப்பதுதான் ஞானம். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய காரியத்தை சம்பாதித்து வைக்கிறோமா? இன்னைக்கு நம்ம எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு உலகமான காரியத்துல, மாம்சமான பிரகார காரியத்துல இன்னைக்கு சொத்தை சம்பாதி வைக்கிறோம், நகையை சம்பாதித்து வைக்கிறோம், பிள்ளை குட்டிகளுக்கு சேர்த்து வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா, ஆவிக்குரிய லைஃபுக்கு நீ என்னத்தை சம்பாதித்து வைத்த? பேதுரு முழங்கால நின்று ஜெபித்து வேதத்தை வாசித்து அவன் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவர் நிழல்பட்ட மாத்திரத்திலே வல்லமை புறப்படும்படியாக செய்தார். இன்னைக்கு அவர் அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருப்பார் அவர் சம்பாதிக்கிறது இந்த வல்லமை. ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் தான் வல்லமை புறப்பட்டது நம்ம சுவிசேஷத்துல வாசித்தோம். அவருடைய நாலேஜ் இல்லாம வல்லமை திருடி கொண்டால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று பார்த்தோம். வித்தவுட் நாலேஜ். நான் அதுக்கு பேர் வச்ச நிக்க வைத்த விசுவாசம் என்று. ஆண்டவர் 100க்கு அதிபதியை பார்த்து அவருடைய விசுவாசத்தை மெச்சார். இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லை என்று. இன்னைக்கு உண்மையிலே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை குறித்து நிக்க வைத்த விசுவாசம் சொல்லுவாங்க. போயிட்டு இருந்தவர் நின்றுட்டாரு, என்னை யார் தொட்டான்றார். இவருடைய நாலேஜே இல்லாம அவளுடைய வல்லமையை இவள் என்ன செஞ்சா? பெற்றுக்கொண்ட விசுவாசம். இன்னைக்கு நாம பெற்றுக்கொள்ளலாம். நாம விசுவாசித்தால் அந்த அற்புதம் நடக்கும். அதுதான் நிழல் பட்ட மாத்திரத்திலே செய்தார்கள். பேதுருனுடைய நாலேஜே கிடையாது. என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை பேதுருட்ட. அவரு பார்த்தே நடந்து போறாரு, ரோட்ல எல்லாரையும் போட்டு வச்சுக்கிறாங்க. இவர் நிழல் எவனுக்கெல்லாம் படுதோ அவன்லாம் வல்லமையா எழுந்துருச்சான், அற்புதம் நடந்தது. அப்ப இப்படிப்பட்ட அற்புதம் செய்யக்கூடிய உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து வைக்கிறார். நேற்று நம்ம பார்த்தோம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அன்பாலே இன்னைக்கு அப்போலா ஒரு பெரிய படித்த பண்டிதர், வேதத்தை கரைச்சு குடிச்சான். அவன் திட்டமா இயேசுவை குறித்து போதித்தான். ஆனா அவனுக்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அதிக திட்டமாய் அவனை குறித்து இயேசுவை குறித்து போதித்தார்கள் என்று பார்க்கணும். அதிக திட்டமாய். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற உன்னிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த அதிகத்தான். அதிக ஜெபம் பண்றியா? அதிகமாய் என்னை குறித்து பேசுகிறாயா? அதிகமாய் அற்புதம் பண்ணுகிறாயா? இன்னைக்கு பேதுரு அதை செய்தார். அதனால இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எலியா மேல இருந்த அபிஷேகம் இரட்டத்தினே யார் மேல இருந்தது? எலிசா மேல இருந்தது. இயேசு மேல இருந்த அபிஷேகம் பேதுரு மேல இருந்தது. அதனால தான் நிழல்பட்டால் ஆகிலும் அவன் சுகமானான் என்று பார்க்கிறோம். அன்பால இன்னைக்கு ஓ மேல என் மேல அப்படிப்பட்ட இரட்டத்தினையான ஆசீர்வாதம் வரணும்னா நாம இன்னைக்கு நம்ம ஜெபித்தே ஆகவே ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம நேரத்தை எதுக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். செல்போன்லயும் மற்ற கேம்லயும் கிரிக்கெட் பார்க்கறதுலயும் மற்ற பொழுதை கழிக்கிறதுலயும் அனாவசியமா கழிச்சிட்டு இருக்கிறோம். நாம அந்த நேரத்தெல்லாம் வேதத்தை வாசித்து ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து விசுவாசத்துல வளர்ந்து, ஆண்டவரே இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி என்னை அதிகமாய் பயன்படுத்தும், ஆண்டவரே பேதுரை போல என்னை அதிகமாய் பயன்படுத்தும், என்னை ஆண்டவரே உண்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரை நிரூபித்தாதாங்க இன்னைக்கு ஏசு ஆண்டவர்கிட்ட வருவான். இன்னைக்கு காலையில ஒரு குரூப்புக்கு நான் வார்த்தை கொடுத்தேன். அதே யோவான் அதிகாரம் 12வது வசனத்துல கடைசி வரிகளை நாங்கள் குறித்தோம்.
அவங்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் இருதயம் இருந்து உணராமலும் குணப்படாமல் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவளுடைய கண்களை கூடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்று அந்த ஏசையா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. யோவான் 12:40 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அநேக அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து அவங்க கண்ணு குருடா இருக்குது, இருதயம் திறக்கப்படலை. இன்னைக்கு நாம ஜெபிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்க கண்களை திறந்தருளும், அவங்க இருதயத்தை திறந்தருளும். எதுக்காக ஜெபிக்கிறோம்? நான் வாண்டான்லாம் சொல்லல, அன்பால இதுக்காக ஜெபி. ஆண்டவரே என்னை பேதுரை போல மாற்றம், என்னை ஆக்கல்யா பிரிஸ்கலா போல மாற்றம். ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய கண்களை திறந்தரலும், அவங்க இருதயத்தை திறந்தரலும் நம்ம ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன்னை கொண்டு அற்புதம் செய்வார், என்னை கொண்டு அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தை பார்த்து அநேகர் ஆண்டவர் பக்கம் வருவார்கள். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் உண்டு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 975க்கு மேல ஆண்டவர் ஜெப குறிப்பை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த ஜெப குறிப்பெல்லாம் வச்சு ரிமைண்டர் பண்ணி நாம ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உன்னை பேதுருவாக அழைக்கிறார், உன்னையும் என்னையும் பேதுருவாக உபயோகப்படுத்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலத்துல நவீன காலத்து பேதுருவாய் என்னை மாற்றுங்க. நவீன காலத்து ஆண்டவரே ஆக்கில்லா பிரிஸ்கல்லாவை என்னை மாற்றுங்க. உன் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே வல்லமையை பெற்று ஆண்டவரே நாங்கள் உண்மை நிரூபிக்கக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் அற்புதம் செய்யும் பொழுது அநேகருடைய கண்களும் அநேகருடைய இருதயங்களும் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்தியாவில் இருக்கிற மக்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்களும் ஆண்டவருமை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவனுடைய கண்கள் முதலாவது திறக்கப்படட்டும், அவளுடைய இருதயம் முதலாவது திறக்கப்படட்டும். நீர் அற்புதத்தின் தேவன் என்பதை உண்மை விசுவாசிக்கும்படியாக, உண்மை விசுவாசித்து நாங்கள் நிரூபிக்கும்படியாக, உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். God bless you.